eat less sex life with it? Anybody? Is it punished? Is the pig punished? But can you do that? You cannot do that. Correct? You are severely punished. So, dharmana hi tesam adhika vishesu. எப்போ ஒரு மனிதன் வந்து தர்ம பாதையில் போகின்றானோ அவனுக்கு அதிக விசேஷமான நிகழ்வுகள் நடக்கின்றது சொல்லுது. The day a human being follows the law of dharma, he gave அதிக விசேஷம் means அற்புதமான விஷயங்கள் ஏற்படுகின்றது. எப்போ ஒரு மனிதன் தர்மனா ஹீனா, தர்மம் வேணா, எனக்கு தர்மம் வேணா, நான் மிருகம் போல வாழ போகின்றேன், தர்மனா ஹீனா பசுவீர் சமானம். பசுவீர் என்ன? பசுவீர் மீன்ஸ் அனிமல். எப்போ ஒரு மனிதன் வந்து எனக்கு தர்மம் வேணான்னு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கும் மிருகத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அதாவது பாருங்க, வெள்ளக்காரர்கள் வந்து அவன் தர்மம் என்னன்னு தெரியாது, அவர் எல்லாம் செய்வாரு. Actually they behave, worse than sometimes animals, correct? So அவங்க வழியா எழுதப்பட்டது தான் இன்னைக்கு வந்து பிரிட்டானியா and Encyclopedia, correct? Britain's Encyclopedia was it written by an Indian poet or no? Is it? It was written by a வெள்ளக்காரன். அங்க வந்து definition கொடுத்திருக்காங்களா? If you see in the British Encyclopedia, what is the definition for human being? It's very clearly defined in the Encyclopedia. Human being is defined as two-legged animals. Human being is defined as two-legged animal. ஏன்னா அவன் பார்க்கறான், நல்லக்காரன் அவன் எழுதுறான், அவன் பார்க்கறானே. நம்ம வாழ்க்கை அவனுக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லையே. அப்பதான் செஞ்சான், என்ன நினைச்சா, ஓ நம்மளும் அனிமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு two-legged animal போட்டு அவன் நம்ம அனிமல் கிடையாது. So when you don't follow the dharma, path of dharma, then you become an animal. So how can you be happy when you go into animalistic life? Can you be happy? Have you seen any animals which is enjoying life all the time, smiling, laughing? ஒரு அனிமல் சொல்லுங்க பாப்போம். ஒரு மிருகம் சொல்லுங்க, so enjoying, always laughing. ஒரு மாதிரி பாக்குறீங்க, ஜூக்கே போனது இல்லையா? Tell me one animal is happy. All animals go to the propensity of fear. Every animal, has to live in the propensity of fear. Even a tiger lives in fear. A lion lives in fear. You know why? You know why tiger lives in fear? You know why? Tiger வந்து ஒரு காட்டுல இருந்துச்சுன்னா எல்லா all the other animals they will have the instinct tiger is already there. யாருமே கிட்ட போறாங்க. ப்ரோபர் சொல்றாரு, sometimes a tiger won't get food for 1 week, sometimes 2 week. அது fearful மூட்லயே இருக்குமா, எனக்கு இதுமா கிடைக்குமா பார்த்துச்சு, அப்பதான் ஜம்ப் பண்றது. Even a tiger is in the fearful mood. Where is the question of happiness? When you live in fear, can you be happy? So dharmana hi tesam adhika vishesu. இந்த தர்ம பாதையில் எப்போ ஒரு மனிதன் போகின்றானோ அவன் வந்து அதிகமான விசேஷ நிலைக்கு போகின்றான். அவன் தான் வந்து சாந்தம் பார்க்க போகின்றான் வாழ்க்கையில. எப்போ ஒரு மனிதன் வந்து தர்ம பாதையில் போகின்றானோ அவன் பார்க்கிறது எல்லாமே உன்னிதமான இன்ப நிலை தான். You don't understand? So can we identify what is dharma? Do you know what is dharma? Later part when I am going to differentiate what is the medical studies and do you have any questions? Any questions up to now? Questions can come later. No? So, dharmana hi tesam adhika vishesu. பாடல் இருக்குதுங்க, எம்ஜிஆர் பாடல் இருக்கு. தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காற்றெடுக்கும் சொல்றாங்க. தர்ம பாதையை சொல்றான். அது அந்த காலம், இந்த காலம் தர்மம் இல்லையே. அந்த காலத்துல எம்ஜிஆர் பாடுறதுல தொல்காப்பியம் படிச்சாங்க, மகாபாரதம் படிச்சாங்க, ராமாயணம் படிச்சாங்க, திருக்குறள் படிச்சாங்க. அது தர்மம். அதுக்குள்ளதான் நீங்க தர்ம பாதைக்கு போக முடியும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்,
கூட இருந்து புலி பறித்தாலும் தெரியுங்களா, கூட இருந்து புலி பறித்தாலும் நீங்க கொடுத்தது காத்து நிற்குமா? தர்ம பாதையில் ஃபாலோ பண்றப்ப. அடுத்தது கேளுங்க, மலை போல் வரும் சோதனை எல்லாம் பனி போல். I would like to warn all of you. நான் சினிமா பாட்டு பாடுறேன், வெளியே போயிட்டு கல்புரேஷன் சினிமா பாட்டு பாடிட்டு இருக்காரு, வைரல் பண்ணி விட்டுறாருங்க. இதெல்லாம் நல்லா பாடு. மலை போல் வரும் சோதனை எல்லாம் பனி போல் நீங்கி விடுவாங்க. நம்மை வாழ விடாது வாழ விட மாட்டாங்க. நம்மை வாழ விடாத வாசலில் வந்து வணங்கிட வைத்திடுமா தர்மம். இன்னைக்கு இந்த பாடல் எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் பாடிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் கேட்டுருக்கோம்? நம்ம பிள்ளைங்க கேட்கிறாங்க அந்த பாடல. கடை 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 கதாலங்கடி கடை 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 ஓயாங் 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 பூனாராய ஓயாங் பாடல பாருங்க. இப்போ நீங்க எங்க வந்து போறாங்க? இதுதான் ஓடிட்டு. சரிங்க, நல்லா சரிங்க. இதெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. உங்க பேர பிள்ளைங்க காலத்துல நான் ஜீவிக்க முடியாது. At least your time is okay. When you go to your, children's, you're finished. Your life is going to be devastating. Please be careful, because you have taken from, the path of dharma. You're not teaching them dharma. Dharmana hitesam adhika vishesu. தர்ம பாதையில் போகின்ற பொழுதுல அவள் அதிகம். இன்றைக்கு வந்து நம்ம என்ன செய்கின்ற போகின்றோம்? தர்மம் இல்லாத ஒரு பாதை வந்து தர்ம பாதையா நம்ம வந்து மாற்றி அமைக்க போன்ற இது வழியாக ஆன்மீக தானம். So with this very clearly stated, when you're not following the path of dharma, can you be happy? So first analogy proves confirm that by means of only material knowledge can you be happy? You cannot be happy. Next, go for the second analogy. When we talk about problem, Nigal problem, Pargavilu was I was lecturing in one of the college. He was my student. After so many years, somehow I got his number. He has become a big-time engineer. So which year was that I was teaching you? 88. I was teaching electrical electronics engineering, and he was one of my top students. And he is very successful. So Pargavilu Sundar, Father Sonia, something is wrong to you. Let's go to the second analogy. Second analogy says, when you talk about problems, we are living in problems. That's when you don't see happiness, When you talk about problems, there's only two kinds of problems. How many kinds of problems? There are two kinds of problems. One is called as relative problem. What problem? The other one is called as real problem. Intrigue, when you see, the whole world, when you talk about the problem, there is two kinds of problem. How many kinds of problem involved? Two kinds of problem, but everyone only concentrating on one problem, relative problem. They have completely forgot about. How can you be happy when you're working with one problem and you forget about the other problem? It's a real problem. Correct? So somebody is coming in. So when you talk about relative problem, shall we talk about relative problem? When you talk about relative problem, it's very simple. What do you mean by relative problem? பாருங்க அங்க போக பண்ணாங்க. ஏன்னா இது நீங்க டைவர்ட் பண்ணீங்க 30 seconds of diversion, you will forget the whole subject. So we don't want anybody to divert your attention. So when you talk about problem, there's only two problems. One is called as relative problem, the other one is called as real problem. So what do you mean by relative problem is
One man's problem is another man's. One man's problem is another man's. One man's problem is another man's solution. This is relative problem. One man's problem is another man's solution. I had a tooth problem. Is it my problem? Is it a problem? I had a tooth problem. Is it a problem or not problem? It's a problem. Is it correct? When I got a tooth problem, I'll go to one doctor called as Dr. Damo. பாருங்க, எனக்கு வந்து டூத் ப்ராப்ளம் தெரியுங்களா, நான் வலியில் துடிச்சிட்டு இருக்கீங்களா, ஆனா இந்த டாக்டர் வந்து தனதர வேண்டிட்டு இருக்காரு, ரொம்ப பேருக்கு டூத் வலி கொடுக்கணும், ரொம்ப பேருக்கு டூத் வலி கொடுக்கணும். I'm just joking. I'm talking. So, நீங்க இல்ல, when you go to the mental tooth dentist, 100% everyone. Today, I know how many patients. Hot, at least create 10 or 15 toothache problem, I don't know. So, one man's problem is another man's solution. That is what we are living towards too. Okay? I got a toothache problem, I go to Dr. Damo. My problem is his solution. I am driving a car. As I was driving, suddenly my car breaks down. Problem or solution? Big problem. You are going forward and suddenly your car breaks down. When your car breaks down, is a solution for who? It's a solution for mechanic. நீங்க வேண்டது இல்ல, ஆனா அவன் வேண்டான் மெக்கானிக். எத்தனை கால் அடிபட போகுது. So one man's problem is another man's solution. I got a stomach ache. I got a physician. This is my problem, but for him it's a solution. So நம்ம வாழ்க்கை நடக்கிற வாழ்க்கை பார்க்கிற பொழுதுல நீங்க எந்த விஷயம் நீங்க செஞ்சாலும் இதுதான் it boils down to this problem. You're only settling one problem. That is what you never see happiness. You're settling how many problems? You're settling how many problems? One problem only. You only focus on one problem, relative problem. நம்ம வாழ்க்கை நடக்கிற வாழ்க்கை இது மட்டும் தான் first focus பண்ணிட்டு இருக்கோம். But nobody is bothered about the real problem. Until unless one goes to understand what is relative problem and real problem and understand it and work according to that, your whole life becomes sukham. That is why knowledge is so important. Correct? So when you talk about real problem, there are 7 real problems. How many real problems? There are 7 real problems. Janma, Mrityu, Jara, Vyadi. சொல்லுங்க. I know, if the voice is not coming out properly, almost you are going into sleeping mode. சொல்லுங்க பாப்போம். Sleeping. Janma, Jara, Vyadi. கிண்டல் மாதிரி வகுப்பு போட்டு பாத்துக்கிறேன். தூங்கலாம் கேளுக்குதான். எக்ஸ்பர்ட் வருவார் அப்புறம். Janma, Mrityu, Jara, Vyadi, Adhyatmik, Adhyatmika Klesham. Klesham is misery. Adhyatmik, Adibhautik, Adidaivik. All Klesham. Klesham means misery. Siyasya. Who says Janma is not a misery? Can I put your hands? Anyone says that birth is not a misery? You know what you mean by birth? அடுத்த பிறவில இந்த எதிர்பார்க்குறீங்க. தயவு செய்து ஒரு மன்றாடி கட்டணும். birth குள்ள போகக்கூடாது. பாருங்க. See how birth, what is birth? I'll explain. Any science stream students here? Ready? Where's the children? Your daughter is a science student, isn't it? You're a science student, isn't it? She will know. When you talk about birth, see, husband and wife join together. From husband goes to semen, goes to the wife's ovum. அது combine பண்ணது தெரியுங்களா? ரெண்டு பேரும் பூந்தாச்சு combine பண்ணது. அது அப்படியே டெவலப் பண்ணிட்டு வருது தெரியுங்களா? அப்படியே டெவலப் பண்ணிட்டு வரும்போது it goes to
one stage called a zygote, isn't it? Then it goes to the level of embryo, correct? So, பாருங்க இது வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம ஜென்மத்தை பாருங்க, ஜென்ம எல்லாம் சலுசாம எடுத்துட்டு இருக்காங்க. ஜென்மம் எப்படி போகுது பாருங்க. This body is called fallopian tube, it goes to the fallopian tube. So இது அப்படியே போயிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்களா, அப்படியே ஃபுல்லா ஆயிடுச்சு, உருவாயிட்டு இருக்காங்களா, உருவாகிற பொழுதுல it goes to one place called as uterus. Called as uterus. நம்ம வாழ்ந்த இடம் எங்க தெரியுங்களா? நம்ம அப்படியே வளர்ந்து தாய் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கோம். வளர்ந்து எங்க போய் வளர்ந்து தெரியுங்களா? எங்க வளர்ந்து வந்துருந்தீங்களா? A place called as uterus. ஸ்ரீமத் பாகவதம் சொல்ற அந்த யூட்ரஸ்ல வந்து all the unwanted things, urine, you name it, all the garbage வந்து அதுக்குள்ள வளர்ந்துடும். இன்னைக்கு நெஞ்சதுக்கு நடந்துட்டு இருக்கோம். நான் வந்து நான் யாருன்னு எங்க நம்ம வளர்ந்துருவேன், அங்கேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நெஞ்சை தூக்குறோம். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டுமா நெஞ்சு தூக்கே தூக்க முடியாது, இப்படியே தான் நடக்கும். இதனால் so we were living in uterus, and then you know each time if the mother eats anything unwanted, pungent things or spicy things, அந்த பிள்ளை போய் தாக்குது தெரியுங்களா? தாக்கும்போது துடிக்குதுங்களா அந்த பிள்ளை உள்ளுக்கு வயிற்றுல. அந்த பிள்ளை வயிற்றுல துடிச்சிட்டு இருக்கிற பொழுதுல வைஃப் கூப்பிடுவாங்க. வைஃப் வந்து கூப்பிடுவாங்க. யாரை கூப்பிடுவாங்க? ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க. My wife called me once. வாங்க உங்க பையன் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான், அவன் கடந்து தத்தளிச்சுட்டு இருக்கான். நான் இப்போ தத்தளிச்சு கூப்பிட்டு ஃபுட்பால் காது வச்சு கேட்க சொல்லுவாங்க. கேட்டீங்களா இல்லைங்களா? Any husband? Your content is fantastic. அவங்க கேட்டு கொடுங்க. காதல வச்சு பார்ப்போம் படுற அவதி அந்த பிள்ளை. அதுக்கு பிறகு பாருங்க, it is coming out from one place, it's also not a nice place. It's coming out such a small aperture, one small hole and one big head is coming out. சாஸ்திர சொல்லுது, ஸ்ரீமத் பாகவதம், the minute the child goes to the uterus, if the mind starts functioning, instant death will take place. Instant death. Mind வேலை செய்யலாம். பாருங்க கடவுளோட படைப்பு. The Lord is putting us in such a abominable place. At that point of time, your mind ceases to work. அது வேலை செய்ய நீ செத்துறீங்க, உடனே செத்துறீங்க. அதுக்கு பிறகு when you're coming out, பாருங்க எல்லாம் அட்டச்சுட்டு வருது தெரியுங்களா வெளியே, கொஞ்சமா இப்படி. ஒரு தாய் வந்து ஒவ்வொரு தாய்க்கும் மறுபிறகு தெரியுங்களா? இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க? சக்கரை விட்டு எடுத்துறாங்க. Very dangerous. Cesarean is not a good job. முடிஞ்ச அளவுக்கு உங்க பிள்ளைங்க சொல்லுங்க, go for natural birth. So is birth a good thing or bad thing? Horrible thing, isn't it? Is it a misery or happiness? Coming out, happiness ah? You happy ஆகுங்களா? இல்ல போச்சு. இது ஒரு மிசரி. This is a real problem. Next is mrityu. Mrityu வந்து your subtle body, அப்ப நீங்க இதெல்லாம் கத்துக்குவீங்க. When you die, the subtle body leaves the gross body. You actually the subtle body. அந்த subtle body வந்து அந்த gross body வெளியாகின்ற பொழுதுல இந்த 9 தோரங்கள் ஏதாச்சும் ஒரு தோரங்கள் வெளியாகுதுங்களா? So அந்த subtle body வந்து வெளியாகின்ற பொழுதுல சாஸ்திரம் சொல்லுது, no scorpion, most venomous scorpion னா தேள், அது கொட்டுச்சுன்னா எவ்வளவு வலிக்குமோ அந்த வலி ஏற்படுமா? நீங்க அந்த இது வெளியாகின்ற பொழுதுல gross body வெளியாகும் அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை வெளியாகுறீங்களா? சட்னி மாதிரி சொல்லுவாங்க சட்டல் பாடி. Is it happiness or misery? Complete misery. கரெக்டா? ஜன்மா, மிருத்யு, ஜரா, old age. How many old here? Very happy. வீடு வா வா, காடு இல்ல வீடு போப்போ, வீடு காடு வா வா, ஹாப்பியா இருக்குங்களா? எல்லாம் டூ ஹாப்பி
cannot say happiness. Don't worry. Even as a devotee, you won't say happy. You don't have the knowledge. You cannot be happy. So easy. When you talk about Jara means old age. Nobody is happy. You cannot be happy unless you go into spiritual life, and that's a different happiness. You understand? Is Jara happiness or Siddha Bhagavad? Vijay Udipati, TV na. That son bought a property worth 50 million cash in America. Filthy rich, my father's brother. Filthy rich. Why is that? Siddha or Apana Putra. I want to be Petra Paka Bon Pejo. Paka, I'll be demotivated. Everybody got me. I'm dying. எனக்கு எல்லாம் போய் மோட்டிவேஷன் தான். அவ்வளோ வளர்ச்சி only on one factor, never going to spiritual factor so much. So Jara is not a happy problem. It's somebody's coming. So we all make sure that we follow this distancing. Jara. Next is Vyadi. Next is what? Vyadi. Is Vyadi happiness? Anybody happy? Diabetic? How many diabetic? Very happy? Nobody can be happy with Vyadi. So, these four are real problems or relative problems? They are real problems. Is it true? Next we go for the, the primary real problems. I already told you all, don't divert your attention, let them come. It's beautiful, let them come. So next three, these are the one which really gives us lots of tortures. So the first misery out of the seven, when you talk about the primary misery, Adhyatmika Klesha. Adhyatmika Klesha means misery caused by body and mind. Misery caused by body and mind. Misery caused by body and mind. Is it a misery or not a misery? Misery is caused by mind. How many of you are happy by your mind? Tell me. I can bet to you, எல்லாம் கேட்டுட்டீங்க தெரியுங்களா? 3 விழுக்காடு தான் கேட்குறீங்க. 97 விழுக்க எங்கேயோ கொண்டு போகுது மனம். Don't block it. Say, concentrate 100%. Rubbish, that will never take place. எங்கேயோ ஆமா இல்லைங்களா? வெளியே கேட்குறீங்க எங்கெங்கயோ வியாபாரம் என்ன ஆகுதோ யார் பார்த்துட்டு இதே your mind is torturing you, correct or not? Your mind is torturing you every night. How can you be happy? Misery is caused by body and mind. That's a big misery. Nobody is bothered. Second misery is called Adibhautika. Misery is caused by other living entities. Misery is caused by other living entity apart from human beings. கண்ணுக்கு கூட தெரியாதுங்களா? மைக்ரோஸ்கோப்ல வச்சா தெரியும். COVID-19 கண்ணு நடுங்குறதுங்களா? கண்ணு கூட தெரியாது. கண்ணு கூட தெரியாது. ஒருத்தர் இருமுனா முதல் தெரியுங்களா? அந்த நடுக்க வந்து பாருங்க. அன்னைக்கு பஸ்ல போயிட்டு இருந்தேன். Nowadays, Kishore would take from a flight, I am taking a flight nowadays. And they are doing something good. இப்போ வர பஸ்ல வந்துட்டேன். பஸ்ல வந்து கண்ட்ரோல் இல்ல. I don't know, you have to make complaint. Don't go by bus, பக்கத்துல வந்து ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கேன்னு கேட்டா. நல்ல பையனா இருக்கா. எனக்கு சீக்கு தானே. சீக்கு தான். பரவாயில்லப்பா. ஒரு வாட்டி இருப்பா நான் பின்னுக்கு பாக்குறேன் சீட்டு பாஸ் இருக்கேன். இருமுனா போச்சு கோவிட். அவன் ஃபேஸ் பண்ண போட அப்படி இருமுறான். பொத்துக்கிட்டு வரல வெளியே. கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி தெரியுங்களா? Is it a misery or not a misery? படுத்து தூங்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டீங்களா? காலையில் வந்தது என்னது?
அது கடிச்சிட்ட கையோட அன்னைக்கு பூரா துன்பம் தான். எய்டிஸ் போட்டுடுச்சா, மலேரியா போட்டுடுச்சா, ஆமா இல்லையா? ஒரு சாதாரண கொசு. அப்படியே போயிட்டு இருக்கீங்க, லொல்லுன்னு வந்து பாருங்க ஒரு தெருநாய், லொல்லுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கீங்களா? எஸ்பெஷலி கேர்ள்ஸ், வீட்டுல சுத்தமா இருந்தா வராது. அப்படியே போயிட்டு இருக்கோம், ஒரு கொக்குரோச்சு வருது. அந்த கொக்குரோச்சு வந்து அதுக்கு மட்டும் மூளை இருந்துச்சு, நான் செத்து போயிடுவேன். நீங்க கத்துற ஆமா இல்லையா? So misery is caused by other. Is it misery or not misery? Total misery. Total misery. The other misery is called Adi. This is the first thing. Adi Daivika. Misery is caused by nature. You know COVID-19 is a misery caused by what? Nature. You know? Have you heard about tsunami those days? On the காலத்துல tsunami தான் கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ tsunami சரி, hurricane சரி, எல்லாம் வந்து heavy drought, heavy rain. இந்த காலத்துல வந்து ஏர்கான் இல்லாட்டி தூங்க முடியாது. நான் சொன்ன கிஷோர் பிரபு, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏர்கான் போட்டால் கொஞ்ச நேரம் ஏர்கான் போடணும், மைண்ட் டியூன் ஆகிட்டு இருக்கும். நாம நேற்று ஏர்கான் வேலை செய்யல, தூங்கலையே, வெறுப்பு நிலை. You can take it, correct? Can you understand what? So the Adi Daivika is the most crucial misery which is attacked by nature. பூமி மாத்தால எடுத்துக்க முடியல, நம்ம செய்யற பாவத்தில் அவனை எடுத்துக்கவே முடியாது. போக பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது time to time, do you know, Prabhupada சொல்றாரு, in another 1000 years there is no such thing as rice. Rice னு கிடையாது சொல்றாரு. Bhumi Mata is pulling all the resources because every one of them going into the path of Adharma. Can you understand? Do you think that all these 7 real problems are real problems or not problems? Can you be happy? Especially, are you happy in the insurance government? Yaar insurance hai? How are you? Fantastic! எங்க ஃபெண்டர் பொம்பாஸ்டிக் தான். We cannot be happy. We cannot be happy in this particular material world until you go into the path of dharma. தர்மத்தை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் you will see real happiness. So with all this, can you see real happiness? No. So is this a problem or not a problem? Do you need to solve this problem? Not solving the problem. So today we are so much engrossed in the material studies, correct? Spiritual put it on. So much engrossed in the material studies. I will solve all this problem. And when you solve, you are increasing the problem, correct? The second analogy proves completely you cannot be happy with one education, one knowledge. Now let's go. This is a very interesting analogy. You want a break? Can I continue? Sure. Interesting. Interesting. Yes. என்ன வர இல்லைன்னு தூங்குறீங்களா? இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் போயிட்டாங்க. இப்ப இன்ட்ரெஸ்டிங். Yes. Almost okay. Interesting. Yes. Very good. Now let's go to the third analogy, which is very, very important. Are you settled? Can you separate fast? We got no time. The mind will divert. Can we start? Yes. The third analogy is very most important analogy. Let's go with it. Should I talk about the first one? Don't worry, all the notes will be given to you. You will not be lost at. You don't need to take notes now. It's a part of it. Third analogy is the most important, crucial analogy. I am concentrating on mental education. Some or other, by mental education,
I'm subjected to three needs, which I feel from that 3 needs I'll get full happiness. I'm going into material education. By this material education alone, material education fulfills 3 needs. Number 1, physical need. Pressure. Hare Krishna. Yes. Physical need. Second one is psychological need. Third need is emotional need. Another category is very important. When you go into material education, which we are only focused, you have already completely eradicated the other one, you will go to 3 needs. As long as these 3 needs or one of the needs is fulfilled, I am happy. But see whether you can be happy or not. The first one is called as physical need. Physical need means, you're born with this material body, isn't it? Whatever I do to the body, if the body is healthy, I become happy, correct? You become very happy, isn't it? Physical need means you take care of this body. Assuming, you want to, stretch yourself, you go into gym. Correct? When you go to the gym, it's quite a stressful, workout, isn't it? Workout with customer. After, doing a gym, will you be happy or not happy? What will you feel? Hey, how many calories has been burned, isn't it? Calorie burning, the calorie burning. So, be happy after going back, coming back from gym, correct? You take care of your body. You go for jogging. Before jogging, you feel stressful. After jogging, you feel so nice, isn't it? You feel happy. Correct? Then you go to shopping mall. Branded shirts. ரசினி மாட்டீங்க பாருங்க என்ன வருது எல்லாம் பிராண்ட் வருது மாட்டேஜி Orlando, Puma. So we're going to the shopping complex, and then we're going to the clothing department. When we see some branded shirts, somehow we got the money, we buy it, we wear it. Are you happy or not happy? You're happy. So anything to do to your physical, when you fulfill the need, you become happy. Correct? No problem. Second need is psychological need. Psychological need means name, fame, and adoration. You are a big time manager in Motorola. Suddenly a boss comes to you. Rubesh, you are a general manager now. Tomorrow you are going to get a promotion of vice president. Very sad. Isn't it? Somehow or other, we are so attracted to the name and fame, correct? You get a promotion, you become very happy. Somebody comes to you, and then wish you, you've done a wonderful job, congratulations, you become very happy, isn't it? So, as long, when we go into name and fame, when somebody comes and praises you, you're very happy. I think it's second. So, psychological need, as long as this psychological need is taken care of, I'm happy. The third need is emotional need. Emotional need is love and to be loved. I love my wife so much. Rarely you can see your wife liking you or loving you. It's okay, Unfortunately or fortunately, on one day occasion, she really wants to, take care of you, and then she speaks so soothing words, How will you feel? Love and to be loved, you feel so nice, Suddenly your children are behaving so well with you. You feel so nice, isn't it? Those who never love you start loving you. You feel so nice, isn't it? Love and to be loved. These are the 3 needs. When it's fulfilled, I become very happy. No issues? You become very happy.
This, as long as I get this 3 needs, இது 3 needs தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுற காரணம் வந்து இந்த 3 needs தான். As far as mental education is concerned, your focus only on mental education. So when I am doing that education, when I go through this street and I fulfill it, I become very happy. Now take some example of the 3 needs. Whoever fulfills it, very happy or not. How many don't know Rajinikanth? How many of you know Rajinikanth? Oh, இந்த குரூப் எல்லாமே தெய்வ வரணும்னா. How many knows Rajinikanth? Almost. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பீச் கேட்கறப்ப நான் அழுதுட்டு இருந்தேன். I like Rajinikanth's movie. Even today, we don't go, but our movie நான் போறேன். I like him very much. Especially children love him so much. He's a superstar. ரஜினிகாந்த் சொல்றான், நீங்க இதுல நான் ஆரம்பத்துல வந்து பஸ் கண்டக்டரா இருந்தான். பஸ் கண்டக்டர் இருக்கிறதுல he had many friends, பஸ் கண்டக்டர் level, அந்த லெவலுக்கு ஒரு friends இருந்தாங்க. He is actually, அவர் குடிப்பாரு. I used to buy cheap drinks, I used to buy cheap liquors, we used to drink. அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தேன். இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமும் துக்கு தூரம் போச்சு. ஒரு துளி சந்தோஷம் இல்லைங்களா, ஒரு துளி இல்லையா சொல்றா. என் வாழ்க்கை முழுது துன்பம் என்னாச்சு, ஒரு துளி சந்தோஷம் சொல்றீங்களா. யார் சொல்றா? ரஜினிகாந்த். ஆனா நம்ம வந்து ரஜினி மாதிரி ஆக்ட் பண்றோம். அவர் மாதிரி இப்படி காட்டுறதும், அவர் மாதிரி சட்டை போடுறதும், அவன் அந்த நேரம் இருக்கான். இவர் எப்படி அவர் ரஜினிகாந்த் முடியுமா? எங்க இருக்கு லாஜிக்? So Rajinikanth is saying, I was so happy at one time. Today, I have completely lost all my happiness. Has Rajinikanth has this? Rajinikanth is irukaliya. He can have a gym by his own self, the best gym in the world. Has he got this? In full or not full? In full. Has Rajinikanth name fame? Has Rajinikanth name and fame? Yes. Has Rajinikanth got name and fame? Yes. Very good. In full or half? Full. In full. Emotional love and to be loved. Has he got in full? Yes. In full. But what is the outcome? Totally unhappy. Correct? Outcome is totally. Next we go to Kishore Kumar, my favorite singer, Chalte chalte mere you know Kishore Kumar. Who don't know Kishore Kumar? அவரோட வாய்ஸ் வந்து உலகத்தில் யாருக்குமே இல்லையா. கிஷோர் குமார்ஸ் வாய்ஸ் cannot be defeated by any voice. He was an amazing singer. They become the most famous singer, a world-class singer, Kishore Kumar. Has Kishore Kumar a physical need? Yes. In full. Psychological need? Yes. Emotional need? Yes. எல்லாம் இருக்கு. நீண்ட வாழ்க்கை வாழ்ந்ததானே இருந்தார். He died at the age of 52. You know what killed him? It's not disease. You know what killed Kishore Kumar? The unhappiness and stress. He can't bear it. Saga Parappa Kishore Kumar. You know what is this? General improvement. You know what the problem, the issue of Kishore Kumar? You know how he died? The last part of his life was just in the 50s. Early 50s. He couldn't take it. And the துன்பத்தை எடுத்து முடியும் எல்லாம் இருக்கு. But in Kishore Kumar house, ஒரு வீட்டில் எங்க நாய் வளர்ப்பாங்க இல்லைங்களா? அங்க முன்னுக்கு என்ன எழுதி போட்டிருப்பாங்க? Beware of dogs. இதுல வந்து ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அப்புறம் போவோம். அப்படின்னா கணவன் மனைவி வாய்ப்பு போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. எடுத்துக்கவே முடியல.
பார்த்தீங்களா கணவனால ஆனால் யூஆர் ஹாப்பி வேணும் கணவனை எடுத்துக்க முடியல வெரி பிக் டார்ச்சர் என்னாச்சு நடந்து போறவங்கள the wife looks quite pretty அப்படியே போறவங்க எல்லாம் அந்த வீட்டை பார்த்துட்டு போறாங்க இல்லைங்களா அந்த வீட்டை பார்த்துட்டு போறாங்க ஸோ இந்த ஒய்ஃப் பார்க்கறது தெரியுங்களா என்ன எல்லாம் நம்ம வீட்டை பார்த்துட்டு போறாங்க நீங்க என்ன செய்ய ஒரு நாய் படம் வரைஞ்சி beware of dogs போட்டுருங்க அப்ப யாருங்க பார்க்க மாட்டாங்க என் பேச்சு நீ கேட்கறது இல்லைங்களா ஓகேம்மா அவன் என்ன செஞ்சது ஒரு படம் வரைஞ்சி அந்த படம் வரைஞ்சி முன்னு கொட்டிட்டு இருக்குங்களா அதுலேருந்து என்னாச்சு இன்னொரு பார்த்து ஓடிடுறாங்க இல்லைங்களா எவ்வளோ வீடை பார்க்க மாட்டாங்க ஒய்ஃப் கூப்பிட்டாங்க நான் சொன்னது தானே நான் போட்ட பிறகு யாரும் வீடை பார்க்குறாங்களா யாரும் பார்க்குற பார்த்தீங்களா அதுதான் என் பேச்சு கேட்கணும் இவன் நாய் படத்தை வரைஞ்சி போடுறது இல்லைங்களா இவன் ஒய்ஃப் படத்தை வரைஞ்சி பேய்கள் ஜாக்கிரவே ஓட்டான் Kishore Kumar, okay? So when you go to Kishore Kumar's house, when you go near, அந்த வீட்டில் எழுதி போட்டுப்பாங்க beware of Kishore Kumar. You can't accept this. Such a rich man. He has virtually goes on everything, women, so many women, so much of money, drink, everything he had. கடைசியில் right beware of ஏன் தெரியுங்களா யார் வீடியோ கடிப்பான் ஒரு கடிச்சுவான் என்ன எப்படி இருந்திருப்பான் Has Kishore Kumar's physical need in full? Yes or no? Yes. Psychological need? Yes. Emotional need? In full. Let's go to our superstar Michael Jackson. யாருக்கு மைக்கேல் ஜாக்சன் ஆட தெரியும் ஆடுவியா You all know Michael Jackson? You know how Michael Jackson died? At what age Michael Jackson died? 50? 51 or 52? Early 50s. He is a super duper star of the whole world. Michael Jackson. Michael Jackson told ever since he came into name and fame, completely gone everything. Virtually a scientist, எதுலாம் ட்ரை பண்ணுவோம் அவன் படிக்கிற மெத்தட் எழுதுறீங்களா 100,000-200,000 US. He virtually tried anything and everything but lost his happiness completely. Completely gone. So okay, let's talk about one guy. And after that, you can see all the famous people. Who don't know Robin Williams? Anybody don't know Robin Williams? Who's Robin Williams? The number one comedian in the whole world. He makes everybody laugh. He makes every one of you laugh. But has he laughed by himself? You know how he died? Commit suicide. Cannot take it. Cannot take it. He just died to commit suicide. So can you understand? So when you are focused in only one education, which is materially imbibed, can you see happiness or you cannot see happiness? Can you see happiness or cannot see happiness? Can you see happiness or cannot see happiness? No way, there's no happiness. So do you want to go to the path of happiness? Yes. So can you give them a break of 2 minutes? We'll give you a break for 2 minutes. Prabhu, can I have you in front? Can you do some exercise?
வணக்கம் வணக்கம் நான் வந்து இப்போ பிரபு கூப்பிட்டாரு எக்ஸசைஸ் சொல்லி நான் வந்து செய்ய சொன்னா டைம் ஓடிடும் ஏன்னா அவர் பேசுற விஷயம் பொக்கிஷமா இருக்கு அதனால என்ன செய்யுங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ரொம்ப நன்றி வந்ததுக்கு சொல்லிருங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து பின்னால் உள்ளவங்களை பார்த்து முன்னுக்கு உள்ளவங்களை பார்த்து ரொம்ப நன்றி வந்ததுக்கு So someone to go to the washroom. Yeah, washroom is on your left. Yeah, please come back early. To give you a short break, please come back. The lunch is ready. Actually, prasadam is so nice, it's ready. But we will only break for lunch after the Q&A is over. Welcome, Mr. and Mrs. Lingam. Thank you so much for being with us. Thank you. So, யார் வந்து break போலியோ அர்த்தம் வந்து you're already comfortable, you're going to be here. We will stop at 11:45 for Q&A. Now it is 11:07. At 11:45, I have received some questions. So we will go through the Q&A. And Kishore Prabhu has announced just now, one of the best questions will be given a good prize. Best question for today. So let me later ask him what is the gift, special gift for the best question, right? Can you make it faster?